லாஸ்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ ஹீரோ விட்டுட்டு ஹீரோயினி போகணும்னு நினைச்சதுனால அவளோட மொத்த குடும்பத்தையே கொன்னுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் போல. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப கனவுல கூட வீடு எல்லாம் எரிஞ்சிச்சு இல்லையா, எரிஞ்சு மொத்த குடும்பமும் இறந்து போயிட்டாங்க. அது எல்லாமே வந்துட்டு போகுது. அது எல்லாத்தையும் கனவு கண்டுட்டு வேணா அவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறா. அந்த சத்தம் கேட்டு மாமியாரும் அங்க வந்துடுறாங்க. என்னாச்சுமா உனக்குன்னு கேட்டா, என்னோட மொத்த குடும்பத்தையுமே உங்க புள்ள கொன்னுட்டான், இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கா. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவளோட மொத்த குடும்பமே இப்ப கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அதை பார்த்ததுமே இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறா, ஏன்னா மொத்த குடும்பமும் இவளோட கண்ணு முன்னாடி தானே அவன் கொளுத்தி விட்டான், அப்புறம் எப்படி இவங்களால உயிரோட வந்திருக்க முடியும்? இல்ல இது கனவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே திரும்பிக்கிறா. அவங்கள பார்க்காம அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி பொண்ணு பண்றா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் வருது. அந்த அதிர்ச்சியில அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாச கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடில இருந்து சவுண்ட் விடுறாங்க. என்னாச்சு மஜான்வி, நீ ஏமா அதை உடைச்ச அப்படின்னு அப்பா கேக்குறாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா அப்பவும் அந்த மொத்த குடும்பமும் அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை கனவா இருந்தா இது கலைஞ்சிருக்கணும் இல்லையா, இப்போ வந்து இது உண்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா உடனே அங்க ஓடி போய், அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா, தங்கச்சி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்கா பதட்டமா. நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலே இல்ல, அந்த நெருப்பு அப்புறம் அந்த விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு விராஜோட பேரை சொல்ல வரா. அதுக்குள்ள இவன் அந்த இடத்துக்கு வந்து, அது ஒண்ணு இல்ல, நீங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்கன்னு இவ பயந்துட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, இங்க பாரு உன்னோட மொத்த குடும்பமும் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல, அவங்கள நான் காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான்விக்கு எதுவுமே புரியல. அப்பதான் அவங்களும் சொல்றாங்க, ஆமாம்மா எங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். வீட்டு பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிருச்சுமா, அதனால வீடு ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடுச்சு. அப்ப நாங்க எல்லாரும் மயங்கி விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியல, பார்த்தா நாங்க இங்க வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படித்தான் ஒரு கதையை சொல்லி நம்ப வச்சிருக்கான் போல. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த தடவை எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற முடிவோட, அம்மா நான் டீ போட போறேன் வாங்க என் கூட அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. உடனே இவன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான், உண்மையை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி. கிச்சனுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினி, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள விராஜோட பேச்சு குரல் கேக்குது. என்னது, யாருக்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா குட்டி தங்கச்சியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டவா, என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்போ நான் கையில வச்சுட்டு இருக்கேன்ல இந்த ஸ்ட்ரிக்ல தான் அந்த மேஜிக் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிக்கை காமிச்சிட்டு இருக்கான். அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜான்வியுமே பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் அப்படியே திருவிக்கிட்டு அது உள்ள இருந்து அந்த கத்தியை எடுக்கிறான். அந்த கத்தியை பார்த்ததுமே அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. இன்னும் அம்மா நீங்க கத்திலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுதான் மேஜிக்கு, இது ஒரு சாதாரண ஸ்டிக்குன்னு தான் நீ நினைச்ச, இப்ப பாரு உன்னோட மாமா இதுல கத்தியை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதாவது மறைமுகமா நம்ம ஹீரோயினையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ உண்மையை சொன்ன அப்படின்னா நான் உன்னோட தங்கச்சியை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு, என்ன பண்ற நீ, உன்னை அப்பா கூப்பிடுறாரு போ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு விலக்கி வச்சிடுறா. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் அம்மா வந்து கேக்குறாங்க, என்னம்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தியே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவளால எந்த பதிலுமே சொல்ல முடியல. ரொம்ப பதட்டமா பயந்துகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. உடனே இவங்களும், ஏமா உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தானே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவ்வளவு பயப்படக்கூடாதுமா, கவலைப்படக்கூடாதுமா, நீ ஏதாவது கவலைப்பட்டு பயந்துட்டு இருந்த அப்படின்னா அது உன்னோட குழந்தையதாமா பாதிக்கும், அது நல்லது இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இவ வயித்துல குழந்தை இருக்குன்னு தான் மொத்த குடும்பமும் நம்பிட்டு இருக்கு போல. குழந்தைய பத்தி பேசின உடனே ஹீரோயினி தனக்கு நடந்த கொடுமையை நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ஏமாடி இப்படிலாம் அழுதுட்டு இருக்கா, எங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே மொத்த குடும்பமும் வந்துட்டாங்க. அவங்களும் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் ஜான்வி, நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க அந்த பையன் வந்து, அவ ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு மாமா, ஏதாவது நாச்சு அப்படின்னா இப்படிதான் அவ பயந்து போயிடுவா, எனக்கே ஏதாவது நாச்சுன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். உடனே அவளுக்கு செம கோவம் வந்துருது. அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. சரி வாமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க ரூமுக்கு வந்து, இங்க பாரு நீ ஏதாவது உன் குடும்பத்துக்கிட்ட வளர்ன அப்படின்னா நான் வந்து உன்னோட குடும்பத்தை சும்மா விட மாட்டேன், நான் உனக்கு கேரண்டியும் கொடுக்க முடியாது இதுக்கப்புறமும் உன்னோட குடும்பம் உயிரை பிழைப்பாங்க அப்படின்னு. அதனால அவங்க உயிரோட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு, நீ ஒழுங்கா இருந்தா அவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். உடனே இவளும் கண்ணை தொடச்சிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்ப கையில ஒரு பார்சலை கொடுத்து அதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஜான்வி உடனே அதை பிரிச்சு பாக்குறா. அதுல வெட்டிங் ட்ரெஸ் தான் இருக்கு. ஆமா ஜான்வி, இன்னைக்கு தானே நமக்கு திரும்பவும் கல்யாணம் ஆச்சு, நான் உன்னை திரும்பவும் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால இப்போ நம்ம ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண
பண்ண போறோம், அதுவும் எந்த ஒரு பொய்யும் இல்லாம. இந்த விராஜ் டோப்ரால நீ எப்படி இருக்கானோ அப்படியே ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால நீ இதுக்கப்புறம் பர்ஃபெக்ட்டா இருப்ப அப்படின்னு எனக்கும் தோணுது. இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி நீ இத மாத்திட்டு ரெடியா இரு. நான் உன்னோட ஃபேமிலிய கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். வீடே தான் இல்லையே, அப்புறம் எங்க அழைச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்களுக்காக ஒரு புது வீடே இப்ப வாங்கி குடுத்துருக்கான் போல. இதுதான் உங்களோட புது வீடு. இதுக்கப்புறம் நீங்க இங்க தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்பா நீ இப்படி உதவிக்கு மேல உதவி பண்ணி என்ன இன்னும் மேலும் மேலும் கடனாளி ஆகுற அப்படிங்கிற மாரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க என்ன புள்ளையா தானே நினைக்கிறீங்க. அப்போ ஒரு புள்ளையா நான் செய்ய வேண்டிய கடமைகளை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். இப்படியே அவன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஹீரோயினியே வந்து உண்மையை சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயினியும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவன் தான் சொல்லிட்டு போனான்ல, இதுக்கப்புறம் நீ பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேக வேகமா கிச்சனுக்கு போய் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அங்க போய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணா அது ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஏன் இது ஆன் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேக வேகமா அதை போட்டு ஆன் பண்ணிட்டு இருக்கா. மாமியார் வந்து தடுக்கிறாங்க. ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லம்மா அவர் வந்துருவாரு, அவர் வந்து பார்க்கும்போது நான் சாப்பாடு செஞ்சு வைக்கல அப்படின்னா என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்றா. அதுல நெருப்பு குப்புன்னு பத்தி எரியுது. அதை பார்த்ததுமே அவளுக்கு அங்க வீடு எரிஞ்சிச்சு இல்லையா, அதுதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. உடனே அழுதுட்டு உட்காந்துடுறா. அப்படி எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்னு கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்னு என்னையும் என் குடும்பத்தை இந்த கடவுள் சோதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. மாமியார் தான் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நீ ஏமா அப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல மாமியாராவது நல்லவங்களா இருக்கிறாங்க, இல்ல அவங்களும் மாமியார் கொடுமையை காமிச்சாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட நிலைமையே ரொம்ப மோசமா இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினியும் அவன் சொன்ன மாதிரியே ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்கா. பட் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியே அழுதுகிட்டே தன்னோட நெத்தியில குங்குமத்தை வைக்க போறா. ஆனா அவன் பேரை சொல்லி குங்குமத்தை வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து மாமியாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, வச்சுதான் ஆகணும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த குங்குமத்தோட இருக்கிற முகத்தை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால தான் வச்ச குங்குமத்தை தாங்கையாலே அழிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் மாமியாராலையும் பார்க்க முடியல. அங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா பாட்டு சத்தம் கேக்குது. நம்ம விராஜோட ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு இருக்கான். சரின்னு கீழே வந்து பார்த்தா வீடெல்லாம் இப்போ டெக்கரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. உடனே இவங்களும் கீழே போய் பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டீங்களா, வீடெல்லாம் நான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அட உங்களுக்கு தெரியாதுல்ல, சாரிம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஜான்வியை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், யாரையும் இன்வைட் பண்ணுறது கூட டைம் இல்லை, எல்லாமே சடனாக ஆயிடுச்சுமா, நானும் என்னோட ஜான்வியை புது வாழ்க்கையை வாழ போகிறோம், ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கான். பட் அவங்களுக்கு தான் பிடிக்கவே இல்லை இல்லையா, அதனால நான் வந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. சரிம்மா நீங்கள் இங்கேயே உட்காருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ அங்கே ஒரு பூ இருக்கு. அந்த பூவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியோட நினப்பு தான் வருது இவங்களுக்கு. அவள் நெத்தியில் வச்சிருக்க குங்குமத்தை அழிச்சா இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு இவங்களும் வருத்தப்படத்தான் செய்கிறாங்க. இப்போ நைட் ஆயிடுது. திரும்பவும் அவனோட ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு இப்போ பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ இப்போதான் இவனுக்கு கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ளை வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வாட்சை வேற பார்த்துட்டே இருக்கான். அவள் வந்த மாதிரியே தெரியல. அடடா, திரும்பவும் வாட்சை பற்றி பேசிட்டானோ. அவன் கையில் இப்போ 2 வாட்ச் கட்டியிருக்கிறத கவனிச்சிருப்பீங்களே. அவன் ஏன் 2 வாட்ச் கட்டியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. டேரக்டரும் எந்த ஒரு இடத்துலையும் காட்டவும் இல்லை. இவன் கிறுக்கு பையன், அதனால கிறுக்குத்தனமா என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2 வாட்சை போட்டிருக்கான். ஸோ இது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே மணியை பார்த்துட்டு இருக்கான். அவள் வரவே இல்லை அப்படிங்கவும் இவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே வேக வேகமாக மாடிப்படிக்கு ஏறி போயிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினி அழகா ரெடியாகி கீழே இறங்கி வந்துட்டா, முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு. நீ வந்துட்டியா ஜான்வி அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அவளோட முக்காடை விலைக்கு பார்க்குறான். அவளோட நெத்தியில குங்குமம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். நல்ல வேலை நம்ம ஹீரோயினி குங்குமத்தை வச்சுட்டு வந்தா. அப்புறம் அவள் கீழே குனிஞ்சிட்டு தான் இருக்கா. பட் கண்ணையும் திறக்கவும் இல்லை. ஜான்வி நீ எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமா, ஆனால் ஏன் நீ கண்ணை மூடிட்டு இருக்க, கண்ணை திறந்து என்ன பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவள் கண்ணை திறந்து பார்க்க கூட விரும்பல. நீங்க பாருமா, அவனோட புருஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்தை நிமித்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே வேற வழியே இல்லாம அவனை பார்த்துட்டு இருக்கா. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, அந்த வானத்துல இருக்கிற நிலாவை விட உன் முகம் தான் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அந்த ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயினி அவளை கட்டாயமா இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுல நம்ம ஹீரோயினிக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இருந்தாலும் இவன் கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்வி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். ஜான்வி, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த
நாள்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். அத நீ எனக்கு குடுப்பியா? அப்படிங்கிற மாரி கேட்குறான். என்னத்த கேட்க போறான்? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு நம்மளோட பையன் திரும்பவும் வேணும். நீ என்னோட பையன எனக்கு பெத்துக் குடுப்பியா? அப்படிங்கிற மாரி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்ப என்ன எண்ணத்துல இவன் நம்மள இப்படி ரெடியாயி வர சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதே இப்பதான் நம்ம ஹீரோயினிக்கு புரியுது. உடனே அவனும் அப்படியே செந்துக்கா பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு மாடிக்கு போயிட்டு இருக்கான். அப்படி தூக்கிட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பழச நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் ஒரு தடவ நம்ம ஹீரோயினி கிட்ட பலவந்தமா நடந்துட்டு இருந்தான்ல, அத நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போற கொடுமையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நெனச்சு நம்ம அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.